நம்மளுக்கும் அரசியல் எதிரிக்கும் தான் வந்து சட்டசபையில போராட்டம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா கொள்கை எதிரியோட சண்டை போடுற அளவுக்கு நேருக்கு நேர் வருவான்னு நினைச்சே யாரோ பாக்கல. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியுமா? டேய் நாங்க பிஜேபி கூட எங்களுக்கு ஓகே தான்டா, ஆனா நீங்க என்னடான்னு சொல்லிட்டு டிஎம்கே. ஆமா 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 ப்ரோ ஹரி ப்ரோ, என்ன இவரு கால் பண்ணாராமே உங்களுக்கு? தேவா ப்ரோ. ஆமா ஆமா தேவா கால் பண்ணாரு. இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. குதிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இல்லடா, சன் நியூஸ் மறைக்க முடியாதுடா. செம்மையா இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாமே. எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் அப்டேட். 10 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் டிவி வேற மாதிரி இருக்கும், ஆன்லைன் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாமே கம்பேரிசன். பாண்டிச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸ் தாங்க திரும்பி வருது. அதான் பாண்டிச்சேரி வேற. அது நம்ம ஒரு 5 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாப்போம். தமிழ்நாடு பாருங்க. தண்ணி கட்சியே ஒரே செகண்ட். அதாவது ஜெயிச்சா ஒரு கெத்து, ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையா ஜெயிச்சா அது தனி கெத்தியான்னு வைங்களேன். இப்ப ஜெயலலிதா அவங்களே பாத்தீங்கன்னா, இவர கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா, கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா, இது நீ ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா மைனாரிட்டி திமுக அதை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க, ஓகேவா? இவங்க எதிர்கட்சியில உட்காந்துக்கிட்டு இவங்க இன்னொன்னு கூட்டணி இல்லாத ஜெயிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டிஎம்கேக்கு அந்த அளவுக்கு எது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. ஆனா தனியா ஆட்சி அமைக்கிறதெல்லாம் எவன் தயவும் அதை இது பண்றது அது வேற. 111 அப்பவே சொல்லியிருந்தாங்க யாரோ. நம்ம இப்ப 108ல லீடிங்ல இருக்கோம். 64 ஏடிஎம்கே. இல்ல அது லீடிங் மாறும், ஏறியும் இறங்கும். மாறும் அது மார்ஜின், க்ளோஸ் மார்ஜின்ல இருக்கிறது வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அதான் 108ல நம்ம இருக்கோம் லீடிங். ஏடிஎம்கே 64. இருடா சொல்லிட்டு இருக்கேன், காதுல வாங்குறனா பாரு. ஏடிஎம்கே 64, டிஎம்கே 40, பாமக 6, காங்கிரஸ் 5, பிஜேபி 3, சிபிஐ 2. இப்ப இருக்கிற நிலவரம் இதுதான். சூப்பர். அதாவது என்ன ப்ரோ சிபி சத்யராஜ் ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லி இது போட்டிருக்காரு. லீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 7ல இருந்து ஒரு 10, ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அதுதான் பாத்தீங்கன்னா 6 ஆக்கா போயிட்டு இருக்குமே தவிர அது தாண்டிலாம் மாறாது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் மணி 11:40 தான் ஆகுது. ஆமா இல்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். செங்கோட்டையன் சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே பாருங்க 11 மணிக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருவோங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ட்ரெண்ட் வந்துரும் அப்படின்னாரு அவரு. உண்மையிலே தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு பொதுக்கூட்டம், தனி கூட்டம், ஓகேவா? அதெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம், அறிமுக கூட்டம், அதெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி எல்லாம் மாநாடு மீட்டிங்கு எல்லாத்துக்கும் போய் கிரவுண்ட் ஒர்க்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இது எதுக்குமே அலெக்சாண்டர் வரல. ஸோ நான் எல்லாத்துக்கும் போயிருந்தேன், போட்டோவே எடுத்து போட்டுருக்கேன். எனக்கு வந்து எதுக்கு நான் வெயிட் பண்றேன்னா, அலெக்ஸ் சொன்னதுதான். யாரோ சொன்னாங்க கொஞ்சம், சரி வேணா விடுங்க, அது கொஞ்சம் நேரம் தெரியும். எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்குது எப்படி அதுதானே? இல்ல அது கிடையாது. ஜோசப் விஜயனும் நான் அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன் அவர் சொல்றத. ஜெயிக்கிறோமா இல்லையா, தளபதி படத்தை சன்டிவில போடுங்கடா. நீங்க எல்லாரையும் உடனே எழுப்பீங்க, உங்களை மாதிரி என்னால பண்ண முடியாது. நான் போய் எல்லாத்தையும் வம்பெல்லாம் இழுக்க மாட்டேன், எனக்கு அன்னிசியா இருக்கும். நீங்க எல்லாரையும் போட்டு நீங்க பேசிடுவீங்க. எல்லோருக்குமான தலைவரா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிருக்கீங்க. அது ஒருத்தர் தான், அது ஒருத்தராலதான் முடியும். அது அம்பேத்கர் மட்டும்தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவோம். நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையா எல்லாருமே விமர்சனம் பண்ணுவோம், ஓகேவா? விமர்சனம் பண்றதுக்காக ஒரு கட்சி நடத்தினோம் 12 வருஷமா. விக்னேஷ் ப்ரோ வந்து இந்த மாற்றான்ல வர்ற இது மாதிரி, அந்த சூர்யா மாதிரி, நான் வந்து இந்த சூர்யா மாதிரி இருக்கிறேன். ஹரி ப்ரோ, நம்ம ஜனநாயகன் வெல்டிக் பார்க்கும் போதெல்லாம் கீழே மீம்ஸ் போட்டு விளையாண்டு இருப்பானுங்களே, அந்த மாதிரி இப்ப போட்டிருக்கானுங்க. அவன் சுடு தண்ணிலே கைய விடுவான், அவனை சும்மா விடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செம சொல்லும் போதெல்லாம் கேட்கல, தேவையில்லாம போட்டு அணிலுங்களை அடிச்சு வெள்ளிவாக்கத்துல ஆதவ் ஜெயிக்கிறாரு. வேக்கப் அணில் நேசன் எல்லாம் கிளம்பிட்டாங்க. 5000 ஓட்டு லீடிங்ல இருக்காரு ஆதவ்.
எங்க ஆனா எங்க தொகுதியில ஷாக்கருங்க எனக்கு. இல்ல இல்ல அது கூட மேட்டர் இல்ல, கொளத்தூர் தொகுதியில பாருங்க. இதுல கொடுமை இன்னொன்னு சொல்றேன். இல்ல சென்னை full TVK ல என்டிகே இருக்கு. ரோஷினின்னு சொல்லிட்டு அதே தொகுதியில் நிக்க முழுசா 1000 ஓட்டு கிடையாது. ஆனா அவங்கள ப்ரோ இங்க பாருங்க, பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருந்தானுங்க. கேக்குதா ப்ரோ சொல்லுங்க. எங்க தொகுதியில 10,500 வாக்கு வித்தியாசத்துல கனிமொழி லீடிங்ல இருக்காங்க. நம்ம கனிமொழி சந்தோஷ் 10,500 வாக்கு வித்தியாசத்துல லீடிங். நம்ம தான் அங்க ரொம்ப பெரிய தொகுதி. 45,000 ஓட்டு, 45,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணும் அதுல 10,000 கிளாப் உனக்கு நீ போட்டாதான் சவுண்ட் வரும். போட்டுடுவோம். 10,000 இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேக்குதுண்ணா. ஏன்னா எனக்கு கேட்கல. பிரேம்குமார் அப்பப்ப அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துங்க, அண்ணன் ஐபோன் வச்சிருக்காருன்னு. இல்ல அவரே மறந்துடுவாரு. அருள் விக்னேஷ் கள்ளக்குறிச்சியில நம்ம தான் லீடிங்கு. அப்புறம் விசிகா மாலதி கே அன்னைக்கு நேற்று சொல்லியிருந்தால, அவங்க வந்து நம்மளை விட 1400 ஓட்டு கீழே இருக்காங்க. வேற ஏதாவது தொகுதி பாக்கணுமா? ஏதாவது சொல்லுங்க. ஹரி ப்ரோ, இந்த ரவுண்டுங்கிறாங்களே அப்படின்னா என்னது? ஒவ்வொரு சுற்றா எண்ணுவாங்க. அந்த இதை மிஷின்ஸ் வந்து பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி வச்சு ஒவ்வொரு ரவுண்டா ஒரே பாக்ஸே 10 தடவை எண்ணுவாங்களா? யாருங்க அது? அப்படி இல்ல யார் அது? பிரேமே ஏன் இப்படி தெரியாதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு எலெக்ஷன் நோட் பண்றது. ஓகே இல்ல மிஷின்ல வேற இல்ல, அந்த சாப்பர்ல போடுறது இருந்தா கூட நீ சொல்லலாம். மிஷின்ல இருக்கிறது எப்படா திரும்ப நீங்க தானே சொன்னீங்க ஒரு ரவுண்டு 10 தடவை வேணுவாங்கன்ட்டு, அதனால சொன்னீங்க. இல்ல வேற அடுத்தடுத்த இதுக்கு போயிருவாங்க. இவிஎம்க்கு அதை பிரிச்சு வச்சிருவாங்க. சரியா? இவிஎம் மிஷின்ஸ் காலைல கூட 15 ரவுண்ட்ஸ் 15 ரவுண்ட்ல எண்ணுவாங்க. 15 ரவுண்ட்ல தான் 4 மணி வரைக்கும் வச்சிருக்கோம். ஆனா எங்க எனக்கு இருக்கிறதுவே நான் எடப்பாடியை நினைச்சு பாவம்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமா சத்தியமா ஏடிஎம்கே நினைச்சு பாவம் ஃபீல் பண்ண. அப்படியே மாறி டிஎம்கே பார்க்கும்போது பாவமா இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாடா போட்டீங்க. பூத்தாமுக எவ்வளோன்னு கொஞ்சம் இல்ல தப்பா பேசாதீங்க அண்ணே ப்ளீஸ். இல்ல பூத்தாமுக 0 ப்ரோ 0. இல்ல 0வா இல்ல 100ஆன்னு பாருங்க. நீங்க ரெண்டு அந்த 0ல ஒரு 0 மட்டும் பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம். யார் அவர்கள்? வணக்கம். ஓ ஜாக்கா. பேரும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது, இவனுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரியாது. எங்க ஊர் அரசியல் நல்லா போயிட்டு இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல் நீ எந்த ஊருன்னே தெரியலையே. இருக்கு. நாங்க பட்டுக்கிறோம்டா. அப்படியா ஜாக்கு? ஒரு தடவை கூட நீ வண்டி ஓட்டாம பேச மாட்டீல்ல? எப்ப பேசினாலும் வண்டிதான் ஜாக்கு. எனக்கு தெரிஞ்சுமா இல்ல, உண்மையில ராபிடோ வேலை தான் பார்த்தேன். டவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. அது ப்ரூவ் மட்டும் ஆகட்டும். அதான் இந்த சீட்லாம் வேலை கொஞ்சம் அமைதி காட்டும். அது வரைக்கும் அமைதியா நான் கொடுத்துட்டேன். விக்னேஷ் ப்ரோ, லக்ஷ்மி ப்ரோ வந்திருக்கு. எந்த லட்சுமி? லட்சுமிகாந்த். வந்தாலும் 7:30 ஏத்துன்னு வருவாரு. இல்லங்க எங்க அப்பவே வந்து பேசிட்டு போயிட்டாரு அவரு. இப்ப திரும்பி ரீஎன்ட்ரி. இல்ல நல்லா பொலிட்டிக்கல் போயிட்டு இருக்கும்போது வந்து சினிமா அப்டேட் சொல்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டு போகுது. இல்லங்க நமக்குதான் இது சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ஹரி அலெக்ஸ் சப்போர்ட் பண்றோம்னா அது வேற விஷயம். வந்து அவர் பேசிட்டு போனால்தானே சொல்ல முடியும். பேசிட்டு போனாரு. ஒரே நிமிஷம் ரேவந்த் கொடுக்க ஃபர்ஸ்ட். ரேவந்த் வந்துட்டானா? கொடுத்துட்டாங்க. பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரேவந்த் லட்சுமி பண்ணலான்னு பார்த்தா இது ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு. ஓகே யாராச்சும் இறக்கி விடுவோம்.
ஏங்க யாராவது இந்தியா டுடே பாத்துட்டு இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். நீ போறது இல்ல, உன்னை நானே இறக்கி விடுறேன். இல்ல ஒரு நிமிஷம், யாராவது இந்தியா டுடே பாக்குறீங்களா? ஹரி ஈசியோட லேட்டஸ்ட் அப்டேட் பாரு. ஏன் என்னாச்சு? ஈஸியா ஒரே நிமிஷம். ஈஸி அப்டேட் இந்தியா இதான் பாக்குறேன் 109 சரியா? டிவிகே, ஏடிஎம்கே 62, டிஎம்கே 41, பாமக 6, காங்கிரஸ் 5, பிஜேபி 3, சிபிஐ 2. பண்ண மாட்டாரு. நமக்கு நிறைய வேலை இருக்கு. அவரு சிப்புல ரேவந்த் அதெல்லாம் நீ ஏன் பேசுற அலெக்ஸ்? 5000 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரேவந்த் நீ தானே கேட்ட? ஓகே 500 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. 500 5000 ரேவந்த் இது ஓகே பார்ட் 2 வேணும்டா. லட்சுமி ப்ரோ, கார்த்தியா சந்தானம் நடிப்பார் பரவாயில்லையா? ஏங்க அதுக்கு நீங்க தாங்க பர்மிஷன் தரணும். சந்தானம் ஹீரோ ஆயிட்டாருங்க. அவர் காமெடியன் எப்படிங்க வருவாரு? அவரு ஹீரோவானா? ஆமாமா, உதயனா காமெடியன், சந்தானம் ஹீரோ. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ரா அந்த மாதிரி பேசுறேன். ஹீரோ எல்லாம் இதுக்கப்புறம் உதயனா கிடையாது, காமெடியன் தான். உண்மையாலுமே ஓகே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான்டா. சிங்கிள் மெஜாரிட்டி பாசிபிள் தானே? அதுவும் எனக்கு வந்து புது காம்பினேஷன், அதே பழைய காம்பினேஷன். அன்சிகா, உதயநிதி, சந்தானம். இல்ல அன்சிகா வேண்டாம். சரி, யாருக்காவது ஏதாவது தொகுதி பாக்கணுமா? இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு வந்து போயிட்டு பாத்துட்டு வரணும், கூட்டமா இருக்கு. கொஞ்சம் கேப் போட்டு பாப்போம். ஆக்சுவலா அண்ணன் பிரச்சனை என்ன தெரியுமா? கேக்கல. இதான் பிரச்சனையே, சொல்றதே கேக்கல. அண்ணா விக்னேஷ் அண்ணா, பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே? உதயனா கூட எம்எல்ஏ ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டாலின் ஐயா தான் தோற்பாரு. பேசாம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஓகே பார்ட் 2 அப்படி எடுக்கிறாங்கல்ல, அவர்தானே இப்ப ஃப்ரீயா இருக்க போறாரு. ஸ்டாலின் பேச ஒரு பையன் ஜெயிச்சா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நேத்து வரைக்கும் இவனுங்க எப்படி பேசுறானுங்க, இனி காலையில இருந்து எப்படி பேசுறானுங்க? நம்ம கூட ஓகே இல்ல நீங்க நம்ம ஸ்பேஸ் வந்தா தெரியும், ஓகேவா? ஆனா நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள போட்டு அடிச்சுன்னு இருந்தாங்க டைம் பாஸ்ல. எப்ப இருந்து நமக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே சூப்பர் கௌதமி வந்து எலெக்ஷனுக்கு குதிலி மஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்லயே. இல்ல வேண்டாம் அந்த வார்த்தையை தவிர்த்துருவோம், ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கே வந்தாலும் கண்ணியத்தை கடமையிடும். பெரம்பூர் தளபதி 9000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கு. 9000 ஓட்டு. இல்லடா, பெரம்பூர் நம்ம எடுக்கவே தேவையில்ல, ஓகேவா? இங்க ஒரு சோலோ எவ்வளவு வித்தியாசத்துல அடிக்கிறாருன்றதே ஒரு பெருமைதான். இல்ல எழுதி வச்சிட வேண்டியதா, அந்த ஒன் லிஸ்ட் இருக்கும்ல, இப்பயே எழுதி வச்சிட வேண்டியதா. பெரம்பூர்ல திருச்சி கிழக்கு அந்த மாதிரி, பெரம்பூர், வில்லிவாக்கம். அப்புறம் ஹரி கேக்குதா? இல்ல கேக்குதா? சொல்லுங்க கேக்குது. இவரு இது ஆர்கே நகர் பாருங்க. ஆர்கே நகரா? ஒரே நிமிஷம். இது டிவி லீடிங் ஆர்கே நகர். 5000 ஓட்டு. மரியவெல்சன் தானே? ஆமா ஒரே பொற்கொடி அக்கா இருந்தாங்கல்ல, ஆமா அவங்களும் நம்ம தாவேக்கா வந்து 6000 ஓட்டு 7000 ஓட்டு வித்தியாசத்துல லீடிங். ஏங்க ஆர்கே நகர் காணோம் லிஸ்ட்ல, என்ன பேர்ல இருக்கு? ராதாகிருஷ்ணன் நகர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரா? ஆர்கே நகருக்கு எஸ்பிளேஷன் இல்ல எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். இல்ல 3000 ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடுங்கடா. 3498 கரெக்ட். ஓ நீ அதான் சொன்னீங்க. ஓகே அண்ணே, நம்ம ஸ்டேட் எலிவேஷன் கொடுத்தா பரவாயில்ல, அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் எலிவேஷன் வந்துகிட்டு இருக்கேன். நம்ம எப்ப டைகர் சராஃப் கொடுத்துட்டாரு இப்ப. ஆனா எனக்கு நான் வந்து அஜித் ஃபேன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நேத்து வரைக்கும் அஜித் சாரோட போட்டோ யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு இப்ப அவங்களோட எல்லா எஃப்சியோட ஐடியிலயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட ஆஃப்லைன்ல இதே அஜித் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இறங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ வச்சு நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஆன்லைன் எடுத்துக்க மாட்டேன். நான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே தான். இந்த ஸ்பைசி சில்லின்னு ஒருத்தன் நேத்து வரைக்கும் கடிச்சுக்கிட்டு இப்போ ரஜினி சார் ரசிகன் தானே. இதுதான் தெரியுமா, விக்னேஷ் ப்ரோ சொன்னாரு முன்னாடியே இது நடக்கும், ஒரு நாள் வருவானுங்க அப்படின்னு.
ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தோணுதா இல்ல இதுவா? என்னடா இல்லடா நீ அதையே பாத்துட்டு இருக்கியா? ஒரு விஷயம் சொல்லிட்டா மாதவரம் தொகுதியில விஜய் பிரபு தமிழக வெற்றி கழகம் 25,441 ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காரு. டிஎம்கே கிட்ட டிஎம்கே ட்ரெயில் ஆகுது 25,000 ஓட்ஸ். இதுதான் இப்ப வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி. ரேவந்த் சரண் வந்து 9,488 வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங் 9,488. ஹரி விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது தரணி சொல்லு ப்ரோ. நம்ம மாவட்டத்துல தான் ப்ரோ ஒரு தொகுதி கூட லீடிங்ல வரல. உங்க மாவட்டம், என் மாவட்டம், விழுப்புரம், இது மூணுத்துல தான் ப்ரோ நம்ம கட்சி கொஞ்சம் அது வேறடா, புரியுதா? கள்ளக்குறிச்சியில நான் சொன்னல, கள்ளக்குறிச்சி மட்டும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில மட்டும் ஒரு 2000 ஓட்டு லீடிங்ல இருக்கும். அக்கா வந்து செகண்ட் தான் இருக்காங்க. ஓகேவா? மலர் ஹரி ப்ரோ ஒண்ணு எடப்பாடி தொகுதியில பாருங்க இப்ப எவ்வளவு லீடிங்ல வந்திருக்கோம். இல்லங்க அவங்க தாங்க லீடிங். இல்ல இப்ப லீடிங் மாறி இருக்குன்னு சொல்லிருக்காங்களே. மாறி இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க. இல்லங்க அவங்க தாங்க லீடிங். 21,000 வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க. 21,000 ஓட்ஸ். ப்ரோ அண்ணன் எவ்வளவு ப்ரோ அதிக லீடிங்? யாரு அதிகமா இந்த லீடிங்ல இருக்கிறது? லீடிங் அது தொகுதி மாறும். பெரிய தொகுதினா அதுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்ப கவுண்டம்பாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுதுல வந்து 10,600 வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம லீடிங்ல இருக்கோம். அந்த மாதிரிதான். அதான் தொகுதி பாப்புலேஷன் பொறுத்து மாறுங்க. அது கரூர்ல ஏடிஎம்கே 65, திமுக 62. என்னடா இது? ஒரு நிமிஷம் ஒரு விஷயம், ஒரு அப்டேட். இது கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். கரூர்ல வந்து நம்ம ட்ரெயில் ஆகுறோம், தேர்ட் பிளேஸ்ல இருக்கோம். ஏடிஎம்கே வந்து 3,500 வாக்குகள் வித்தியாசத்துல ஏடிஎம்கே வந்து லீட் ஆகுது. செகண்ட் பிளேஸ் டிஎம்கே வருது, தேர்டு வந்து நம்ம வரோம். எந்த தொகுதி? கரூர். இந்த ரவுண்டு, அதாவது இது 4வது ரவுண்டு தான். 21 ரவுண்டு இருக்கு. 4th ரவுண்டுல இந்த நிலவரம். சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப சொல்றது 4வது ரவுண்டோட நிலவரம். 21 ரவுண்டு 65, 63 இருக்கு. அப்படி உங்களுக்கு காட்டுதா? 65, 63. அதிமுக 65, திமுக 63. இல்லையே, எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலையே. இசிஐல கேக்குறீங்க சொல்றீங்க? தந்தி டிவி. இல்ல, நான் இசிஐல பாத்துருக்கேன். தந்தி அது அவங்க இதுல வந்தாதான் சாலிட் டேட்டா. கொஞ்சம் டிலேவா வந்தாலும் இதுல சாலிடா வந்துடும். அதனால இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு சாலிட் டேட்டா தான் வேணும். அவசரத்துக்கு அவனுக்கு சொல்றது நம்ம எடுத்து பேச முடியாது. ஒவ்வொரு சேனல்ல ஒண்ணு சொல்றாங்க. ஹரி ப்ரோ ஒரு 2-3 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருமா இல்ல லேட் ஆகுமா? தெரிஞ்சிரும். இப்ப நமக்கு ஹோல்ட் ஆகுதுங்க. 108ல ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே ஹோல்ட் ஆகுது. டிஎம்கே எத்தனை இருக்கு? 42. ஒன்னும் புடிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. ப்ரோ நான் சொன்னேன்ல, திருவண்ணாமலையில வந்து அருள் ஆறுமுகம் நல்லா டஃப் கொடுப்பாருன்ட்டு, நல்லா கொடுக்குறாரு. திருவண்ணாமலை வெயிட் பண்ணுவோம், பாப்போம். எப்படி மோஸ்ட்லி நம்ம ஆட்சியில அங்க 3 மணி நேரமா ஒரு ட்வீட்டும் போடாம இருக்கானுங்க. மேல எங்க இருந்து பேசுவாங்க. ப்ரோ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? 37. எம்ஜிஆரோட ஹையஸ்ட் இது. நம்ம மாம்ஸ் சன்னியூ எம்ஜிஆர் 33. எம்ஜிஆர் கூட்டணியோட 33. எம்ஜிஆர் கூட்டணி வச்சிருந்தாருங்க. ஹையஸ்ட் ஃபார் டெபியூட் பார்ட்டிங்க. அதுவும் கூட்டணி சோலோ டெபியூட். சென்னையில ஒரு 13-14 அடிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த பிராண்ட் அடிக்கிறதுல தளபதி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி. அலெக்ஸ் ப்ரோ சோலிங்ல எப்படி இருக்கு? ரியல் லைஃப்ல பார்த்தோம். அதான் ப்ரோ செக் பண்ணிக்கிறேன். லீட்ல தான் இருக்கும் இப்போ வரைக்கும். அங்க அதிக ஓட்டு. காரைக்குடி டாக்டர் தானே? ஆமா காரைக்குடி டாக்டர் தான். அவரு வந்து எங்கேயோ இருக்காருங்க. 10,000 ஓட்டு 15,000 டிஃபரன்ஸ்ல இருக்காரு. 15,000 ஓட்டு வித்தியாசம் முன்னாடி இருக்காருங்க அவர்ல காரைக்குடியில. காரைக்குடியிலதான் நம்ம பழைய அண்ணன் எவ்வளவு வாங்கிருக்காரு பாரு. அறந்தாங்கி பர்வேஸ் வந்து ஒரே 1915. பர்வேஸ் எவ்வளவு? 5,000 ஓட்டுல வச்சு. பர்வேஸ் சொல்லு ஹரி. அதான் பர்வேஸ், முகமது பர்வேஸ் வந்து அறந்தாங்கில வந்து 3,417 வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காரு.
3417 votes. இப்ப சொல்லுங்க அடுத்து என்ன பார்க்கணும்? விக்னேஷ் பிரதா சொன்னீங்க. இல்ல காரைக்குடியிலேயே சீமான் வந்து 8915, டாக்டர் பிரபு வந்து 7136 வாக்கு வித்தியாசத்துல பிரபு வந்து லீடிங்ல இருக்காரு. ரவுண்ட் 5 28 ரவுண்ட் இருக்காங்க. அந்த 28 ரவுண்ட்ல 5வது ரவுண்ட்ல வந்து நம்ம லீடிங்ல இருக்கோம். இவ்வளவு பேர்ன்றது ஹரி, நான் உனக்கு ஒரு ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தேன். இவன் வேற காரைக்குடி பையன் ஒருத்தவன் இளைஞரணி பையன் ஞாபகம் இருக்கா? இந்த வாட்டி நம்ம மாங்குடிதான் ப்ரோ செம்மையா டஃப் கொடுப்பாரு போல உங்காலே. ஆனா என்ன ஒண்ணு சீமானுக்கு போட்டியா வரும் என்ன சொல்ற மச்சான்? ப்ரோ இன்னொரு 3 மணி நேரம் இருக்கு. இல்ல அலெக்ஸ், நான் கேக்குறேன் இந்த வாட்டி எங்க வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஒருத்தர் சொல்லுவான்ல இளைஞரணி டிஎம்கேலன்னு. அவன் இந்த மாதிரி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தான். இல்ல ப்ரோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மாங்குடிதான் பாத்தீங்கன்னா நிக்கிறாப்ல, உங்காலும் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல, நல்லா டெவலப்மெண்ட். ஆனா என்ன ஒண்ணு ஒரு இதா வருவாப்ல, என்ன சொல்றது, சீமானுக்கு போட்டியே வருவாரு அது இதுன்னு சொல்லிட்டு. இப்ப அதே ரெக்கார்ட் எடுத்து போடாட்டி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஆனா அது பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இதுல வந்துட்டு ஓட் ஷேர், பார்ட்டி வைஸ் ஓட் ஷேர்ல வந்துட்டு நம்மளோட வந்து காட்டவே மாட்டேங்குது. அதர்ல போட்டு வச்சிருக்காங்க டிவிக்கே காட்டவே மாட்டேங்குது. இதுல போட்டான். ஒரு நிமிஷம் இதுல இருக்கு, பை சார்ட்ல இருக்கு. தந்தியில தந்தியில வந்து போட்டான். டிவிகே வந்து 40 லட்சம் பிளஸ் ஓட்டு வாங்கியிருக்கு. டிஎம்கே வந்து 38 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. 40 லட்சம்னா 45 லட்சம் டிவிகே, 38 லட்சம் திமுக, 35 லட்சம் அதிமுக. இந்த ட்ரெண்ட் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லிருக்காரு அம்பா சமுத்திரம் எவ்வளவுன்னு கேட்டுக்காப்புல. அம்பா சமுத்திரமா? அது ஒரு நிமிஷம் பாக்குறேன். இருந்தது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட். நம்ம இப்ப மறுபடியும் 107க்கு வந்திருக்கோம் லீடிங். ஏடிஎம்கே 64ல இருக்காங்க, டிஎம்கே 42ல இருக்காங்க, பாமக 5, காங்கிரஸ் 5, பிஜேபி 3, தேமுதிக 2. இப்ப என்ன கேட்டீங்க? வில்லிவாக்கமா? ஒரே நிமிஷம். வில்லிவாக்கம் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. வில்லிவாக்கத்துல வந்து நம்ம தான் லீடிங். 5657 வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்கோம். சரி ஹரி கேக்குதுங்களா? இந்த தாத்தா ஏதாவது இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாரா? எந்த தாத்தா? எங்க தாத்தாவா? எங்க தாத்தா வந்து இருங்க, லைவ் ஏதோ ஓடுதான்னு பாப்போம். உங்க தாத்தாவா? நம்ம தாத்தான்னு சொல்லுங்க. நம்ம தாத்தாவா? இருங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, தாத்தா வந்து இப்ப என்ன தெரியுமா, இப்ப கொஞ்சம் அண்டர் மைண்ட் பண்ணுவாங்க நம்மள. இப்பதானே 5 ரவுண்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் 21 ரவுண்டு முடியட்டும் பாக்கலாம் அப்படி இப்படிம்பாங்க. பாப்போம். திமுகவோட கூட்டணி கட்சிகள் மட்டுமே எவ்வளவு ஜெயிச்சிருக்கு ப்ரோ? ஏன்னா அவங்க கண்டிட்டு வந்து நம்ம கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. இப்ப அவங்க 5 சீட்டை ஜெயிச்சிருந்தாலும் அவன் திமுகவோட போக மாட்டான், கண்டிக்கிட்டு வந்து நம்ம கூட தான் வருவான். நமக்கு 13 தான் மெஜாரிட்டிக்கு. திமுக கூட்டணி கட்சிகள் ப்ரோ. கூட்டணி கட்சிகளா? வாய்ப்பு இருக்கு. சிபிஎம், விசிகே இவங்க எல்லாம் எவ்வளவு? ஒரு 5. அதான் இப்ப சொன்னனே அது நீங்க பாக்கலையா? தேமுதிக 2 வந்திருக்கானுங்க சரியா? காங்கிரஸ் 5. இந்த சைடு பாத்தீங்கன்னா பாமக 5, பாஜக 3. கொஞ்சம் கஷ்டம் அந்த ரெண்டும். ஓகே. ஆமா, இல்ல வராது, அது அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. நமக்கு ஆனா காங்கிரஸ் 5 வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேமுதிக 2. ஆனா விசிக எவ்வளவுன்னு தெரியல, லிஸ்ட்ல இருந்து காணாம போயிடுச்சு. விசிக 0 தான். விசிக 0 தான். பெருசா எந்த சீட்டும் வாங்க. முதல்ல ஏதாவது காட்டிட்டு இருந்தது. தேமுதிக 2 லீடிங்ல. 8 சீட். அலெக்ஸ், ரேவந்த், விக்னேஷ் எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ஆல்ரெடி கத்திட்டோங்க. இப்ப கொஞ்சம் டயர்ட்ல உட்கார்ந்துக்கறோம். சொல்லுங்க, எனக்கு டயர்டா இருக்கு கைஸ். ஒரு 20 ரவுண்டுக்கு மேல இருக்கு. நம்ம இப்ப இன்னும் 10 ரவுண்டு கூட கிராஸ் பண்ணல. நிறைய ஒரு சில இடத்துல தான் 10வது ரவுண்டே வந்திருக்கு. அதெல்லாம் எத்தனை இதுல நம்ம மெஜாரிட்டி அடிக்கிறோம், நம்ம மெஜாரிட்டி கன்ஃபார்ம் அடிக்கிறோம். எனக்கு ரேவந்த் ரியலி ஹாப்பிடா. நம்ம தளபதியோட நேம் லவ் யூ ப்ரோ. நம்ம எவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருக்கோம், எவ்வளவு ஸ்ட்ரகிளான பீரியட்ல எவ்வளவு எல்லாரும் சப்போர்ட் கொடுத்திருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமே. மக்கள் அவர் மேல இவ்வளவு காட்டின அன்பை ஓட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்ப லேட்டஸ்ட் அப்டேட். ஒரு நிமிஷம் லேட்டஸ்ட் அப்டேட். தாவேகா கிராஸ் 50 lakhs votes as of now.
டிஎம்கே கிராஸ் 40 lakhs votes. கிளாப்ஸ் அடிங்க விக்னேஷ் ப்ரோ, கம் ஆன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இதெல்லாம் அன்பிலீவபிள்னு சொல்லி அதெல்லாம் ஏடிஎம்கே கிராஸ் 38 lakhs votes. ரேவந்த் ஒண்ணு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கா? நீ என்ன பண்ணாலும் மக்கள் அவருக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் சைடு தான் அவர் என்னைக்குமே இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது தொடர்ச்சியா நடத்தினாரு அவரு. இன்னைக்கு மக்கள் அதை அவங்களுக்கு எனக்கு